ஏழு சனியாலும் நாசமா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிற நம்மளோட மேஷ ராசி நேயர்களுக்கு குரு பகவான் பண்ண போற மாய வித்தை என்னன்றதை இப்ப நம்ம குருஜி சொல்ல போறாரு. ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. மேஷராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. அர்த்தாசிரம குரு வேற அமைஞ்சு வந்துட்டாரு. ஆஹா, என்ன பண்ணுறது, வாழ்க்கையே போட்டியாக இருக்க போதோ, விரக்தியாக இருக்க போதோ நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, ஏனென்று சொன்னால் குருடைய பார்வை பலனும் பார்க்க வேண்டும். எனவே மேஷராசிக்காரர்களுக்கு குரு 4ஆம் இடத்திலே அமர்ந்தாலும் நல்லதே தான் செய்வார். அவர் உச்ச வீட்டில் இருக்கிறார். எனவே வீடு கட்டாமல் விட்டவர்களுக்கு அந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்ய வைப்பார். ஆரோக்கியமான உடல்நிலையை உண்டு பண்ணுவார். நண்பர்கள் உறவினர்கள் வகையிலே எதிர்பாராத உதவிகள் கிடைத்து மனமகிழ்ச்சி கொள்ள வைப்பார். இதெல்லாம் செய்ய வைப்பார். புதிதாக வண்டி வாகனங்களும் வாங்க வைப்பார். அந்த 4ஆம் இடத்து பலன் நன்மை தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்பொழுது 8ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். எதிர்பாராத தன வரவுகள் வந்து சேரும். எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும். இது இல்லாமல் மறைந்த பொருள் கிடைக்க வழிவகை செய்யும். காண போயிருக்கும் சில பொருட்கள், அது கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. அதெல்லாமே இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும். நீங்களே காண வச்சுட்டு வேற எங்கே தேடி இருந்திருப்பீங்க. இல்லைன்னா யாராவது கொண்டாந்து கொடுத்துருவாங்க, இந்த பொருள் எங்கள் வீட்டில் இருந்தது இந்த இது மாதிரிலாமே அந்த மறைந்த பொருள் கிடைக்கக்கூடிய வழிகள் ஏற்படும். இது இல்லாமல் தொழிலிலே வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு அப்பாடா பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு அப்படின்ற சொல்லக்கூடிய மனநிலை வரும். அதற்கு நண்பர்கள் உறவினர் வந்து உதவி பண்ணுவாங்க. நஷ்டமடைந்த தொழிலையும் நஷ்டமடைந்த வியாபாரத்திலுமே நீங்கள் மீண்டு வருவீர்கள். இதெல்லாமே நடக்கக்கூடியது. அடுத்ததாக 12ஆம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அமையும். அது நல்ல ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ள பிரயாணமாக தான் அமையும். வேலைக்கு விஷயமா போகலாம், அல்லது அங்கு உள்ளவர்கள் மூலியமாக தொடர்பு கொண்டு இங்கே தொழில் வியாபாரம் செய்யலாம். இது மாதிரி கண்டிப்பாக அமையும். அப்போது நீங்கள் கண்டிப்பாக விசா வாங்கி வச்சுக்கணும். வெளிநாட்டு பிரயாணம் கண்டிப்பாக அமையும். அது இல்லாமல் நஷ்டங்கள் குறையும். தாம்பத்திய அந்யோன்யம் மிகும். அப்போது சண்டை சச்சரவு போட்டுருப்பாங்க. கஷ்டம் வந்தாலே கணவன் மனைக்குள்ள பிரச்சனை தான் வரும். பணம் தானே பிரதானமாக இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு. அப்போது அது ஓரளவுக்கு கிடைத்து விடும். அப்போ கணவன் மனைவி உறவும் கொஞ்சம் பலப்படும், அந்யோன்யம் ஏற்படும். இதெல்லாமே குருவுடைய பார்வை பலன். அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். அர்த்தாசிரம குரு நம்மளுக்கு வந்துருச்சு, பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகிறது. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிபதி செவ்வாய் தான். செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான். அப்போது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் எடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசித்தி பெற்ற முருகஸ்தலங்கள் போய் வரலாம். ஆறுபடை வீடு முருகத்தனையும் தரிசனம் செய்யலாம். நீங்கள் சென்னையில் இருப்பவர்கள் என்றால் 6 படை வீடும் கொண்ட ஒரே ஸ்தலமாக விளங்கக்கூடிய சென்னை பெசன் நகரில் இருக்குது, அங்கே போய் சென்று வரலாம். அல்லது முருகருக்கு அர்ச்சனை செய்து 6 தீபங்கள் போட்டு 11 முறை அந்த கோவிலை வலம் வந்து பரிகாரமாக செய்யலாம். வேலுக்கு அபிஷேகம் செய்யலாம். பாலாபிஷேகம் செய்வது மிகவும் நன்று. இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படும் என்பதால் உப்பும் மிளகும் முருகர் கோயிலுக்கு சென்று கொடிமரத்துக்கு அருகிலே அதை சமர்ப்பித்து வேண்டிக் கொள்ளலாம். இதெல்லாமே பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்குது. தான தர்மங்கள் என்ற வகையில் பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு விபத்தில் ஏற்படும் மக்களுக்கு, அதில் ஏழை எளியவங்களாக இருக்கணும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பணக்காரங்கள் தான் வசதி உடனே பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க, உடனுக்குடன் மருத்துவ பரிசோதனை செஞ்சு காப்பாற்றிடுவாங்க. ஏழை எளியவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் பார்க்க நேர்ந்தால் அவர்களுக்கு உதவி செய்யலாம். உங்களால் முடியலாம் குரூப்பாக சேர்ந்து அது உதவி பண்ணலாம். இரத்த தானம் கொடுக்கலாம். கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இரத்த தானம் கொடுப்பது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதையும் நீங்கள் செய்யலாம். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, ஆடு, உங்களுடைய மேஷராசியுடைய உருவம் வந்து ஆட்டின் உருவமாக சொல்லப்படுகிறது. அந்த ஆடு அது ஆணாடாக இருக்கலாம், பெண்ணாடாக இருக்கலாம். அதுக்கு உணவு கொடுக்கலாம். பெரும்பாலும் கீரைகள் கொடுக்கலாம், பழங்கள் கொடுக்கலாம். அதை சாப்பிட்டு மகிழும். அந்த ஆடுகளுக்கு நன்மை செய்யலாம். அதற்கு தண்ணீர் கொடுக்கலாம். இது மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கனாலே நல்ல விஷயங்கள் நடக்கும். அக்னி ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய ஸ்தலங்கள் சென்று வரலாம். பெரும்பாலும் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்று வருவது மிக சிறப்பு.
அந்த கிரிவலம் செல்லும் வகையிலே அக்னி லிங்கம் என்று ஒரு லிங்கம் இருக்கிறது. அந்த லிங்கத்தை வழிபட்டு வருவது மேசராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்க செய்து வந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா கெடுபலையும் குறைத்து நற்பலனை கண்டிப்பாக கொண்டு வரும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.